நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க. பட்டைனா படுத்துக்கிறது, நாமம்னா நிக்கிறதுன்னு பேசுறீங்க. அது எப்படி பேச போகுது? உங்களால நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க. மண்டியிட்டா இப்படி, குனிஞ்சா அப்படி அப்படின்னு நீங்க பேசுவீங்களா? இல்ல, சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கனா 5, படுத்தா 10. சொன்ன விஷயம். இந்து மதத்தை மட்டும் இழிவுபடுத்தணும்னா உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த திமுக காரங்களுக்கு, தலைவர்களுக்கு எப்படித்தான் அவ்வளவு உற்சாகம் வந்துருதோ தெரியல. அது கஸ்தூரி பேசுற பேச்சா இருந்தா கேஸ் போடுவாங்க. போலீஸ் வந்து தனிப்படை அமைத்து தேடி கஸ்தூரியை, ஒளிந்து கொள்ளாத கஸ்தூரியை தேடி கண்டுபிடித்து தலையங்க செய்தியாக போட்டு உள்ள தள்ளுவாங்க. நம்ம இத கேள்வி கேட்டா, இதோ இப்ப இந்த இன்டர்வியூ கீழே கமெண்ட் பாருங்க. இத நம்ம கேள்வி கேட்டா உடனே நீ பத்தினியா, நீ உத்தமமா, அப்புறம் உன் கட்சி உத்தமமா, நான் எந்த கட்சியில இருக்கேன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. அந்த அதிகார திமுறையும் அவருக்கு வெளிப்படுத்திருக்காரு முன்னாடி கூட. ஆனா அந்த அப்படி ஒரு நமக்கு ஆமா அப்படி பேசக்கூடியதவங்க தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு கீழ்த்தரமா ஒரு மேடையில, அதுவும் பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி பேச முடியுமா அப்படின்னு எனக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா? இல்ல இரும்பு கரம் சில பேருக்கு மட்டும்தான் செயல்படுமா? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகை கஸ்தூரி அவர்கள். வணக்கம். அமைச்சர் பொன்முடி அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் வைணம் மற்றும் சைவம் குறித்து ஆபாசமாக பேசியிருக்கிறாரு. அந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி இதை அணுகிறீங்க மேம்? இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது? அமைச்சர் பொன்முடியுடைய ஆபாச பேச்சு, அதை கேட்டு என்னால் நம்பவே முடியல. அதாவது பொன்முடி அவர்களா இப்படியா பேசிட்டார்? அப்படி இல்லை. ஏன்னா பொன்முடி அவர்களுக்கு இந்த மாதிரி தரக்குறைவான பேச்சுங்கிறது புதுசு கிடையாது. ஓஷி, பானிபூரி அப்படின்னெல்லாம் மேடையில் வெறுப்பு உணர்வையும் கொஞ்சம் ஒரு அரகன்ஸையும் வெறுப்பு உணர்வையும் கொஞ்சம் அந்த அதிகார திமுறையும் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்காரு முன்னாடி கூட. ஆனால் அந்த அப்படி ஒரு நமக்கு ஆமா அப்படி பேசக்கூடியதவங்க தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு கீழ்த்தரமா ஒரு மேடையில், அதுவும் பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி பேச முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் பார்த்தா அது தீகா மாநாடாம். தீகா மாநாட்டில் பெண்கள் இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் அவங்க மைண்ட் பண்ண மாட்டாங்க போல தெரியுது. அந்த உரிமையில தான் அமைச்சர் பேசியிருக்காரு போல இருக்கு, சரியா தெரியல. பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய அடிமனத்து அழுக்கையும் அவரில் ஆழமாக ஊறி இருக்கக்கூடிய இந்து மத வெறுப்பையும் வெளிக்காட்டுது. 2 வகையாகவுமே. ஏன்னா பேசின இடம் பார்த்தீங்கன்னா தீகா மேடை. அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பேச்சை இதை பெருசுப்படுத்தாதீங்க, அது திட்டமிட்ட செயல் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளோவில் வாய் தவறி வந்த ஆக்சிடென்ட்டு அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ரகுபதி அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் அதை ஏற்க முடியாது. ஏன்னா பேசிய ஆள், பேசின விஷயம், பேசிய இடம், இப்படி 3ஐயும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா பேசினது பொன்முடி அவர்கள் ஏற்கனவே பல சாராரையும் பல இடங்களில் தரக்குறைவா பேசிய வரலாறு அவருக்கு இருக்கு. பேசிய இடம் தீகா மேடை. அங்க அவங்களுக்கு ஏற்கனவே இந்து மதத்தை தரக்குறைவா பேசுவதும் இழிவுபடுத்துவதும் வெறுப்பை கக்குவதும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோர் வேல்யூவே. அதுதான். இதே தீகா மேடையில தான் சனாதனத்தை வேறறுப்போம், ஒழிப்போம், கொசு டெங்கு மலேரியா போல ஒழிக்கணும் அப்படின்னு உதயநிதி முழங்கினார். இது நமக்கு அதனால இந்த மாதிரி தீகா மேடையில இந்து மதத்தை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறத
ஒரு திட்டத்தோட தயாரிப்போட தான் வந்து பொன்முடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. இந்த ஜோக்கை கூட ஒரு 2 தரம் அவர் மைண்ட்ல ஓட்டி பார்த்துட்டு தான் சொன்னாருன்னு தான் நான் நினைக்கிறேன். 3வது சொன்ன விஷயம், இந்து மதத்தை மட்டும் இழிவுபடுத்தணும்னா உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த திமுக காரங்களுக்கு தலைவர்களுக்கு எப்படித்தான் அவ்வளவு உற்சாகம் வந்துருதோ தெரியல. இந்த இந்துக்கள் ஓட்டு போடணுங்கும் பொழுது எங்க கட்சியில 80% இந்து தான் இருக்காங்க, நாங்க இந்துக்களை மதிக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கழுதியா கத்துனாலும் அவர் சொன்ன பேச்சை யாருமே பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. அவர் முதலமைச்சர் சொல்றாரு, நான் வந்து எவ்வளவோ நான் நினைச்சாலும் கட்சியில இருக்கிறவங்க எதையாவது சொல்லி எந்த ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணிடுவாங்களோ, என்ன பிரச்சனையை கொண்டு வருவாங்களோ அப்படின்னு நான் டெய்லி நான் வந்து தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன் சொன்னாரா? ஆனா அதை பத்தி முதலமைச்சர் தூங்குறாரா இல்லையா அப்படிங்கிறத பத்தி அவர் கட்சியில இருக்கிற தலைவர்களே அதை பொருட்டா மதிக்கிறது இல்லை. எப்படியாவது இந்து மதத்தை வந்து திட்டணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது தீகா மேடங்கிறதுனால அப்படி நினைக்கிறாங்களா, இல்ல அவங்களே மூல செலவேல வளர்ந்தவங்கிறதுனால நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தா, நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க, பட்டைனா படுத்துக்கிறது, நாமம்னா நிக்கிறதுன்னு பேசுறீங்க. அது எப்படி பேச போகுது? உங்களால நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க. மண்டியிட்டா இப்படி, குனிஞ்சா அப்படி அப்படின்னு நீங்க பேசுவீங்களா? மாட்டீங்கல்ல. அப்ப எப்படி இந்துக்களுடைய நம்பிக்கை, சிவனை நம்புறவங்களையும் திருமாலை நம்புறவங்களையும் மட்டும் நீங்க அப்படி பேசுறீங்க? நானாவது இந்த அளவுக்கு டீசெண்டா கேட்கிறேன். இன்டர்நெட்ல நீங்க இத்தனை நேரம் பார்த்துருப்பீங்க, மீம்ஸ் பறந்துகிட்டு இருக்கு. பேசினவங்க வீட்டுல எல்லாம் எந்த சாமியை கும்பிடுறாங்க அப்படின்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தேவையா இது? எவ்வளவு நேரம் ஆகுங்க? இதெல்லாம் நீங்க எப்படி இந்த அளவுக்கு தெளிவா விலை மாதுகளை பத்தி இவ்வளோ அழகா கரெக்டா கதை சொல்றீங்களே அப்படின்னு கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் ஒரு எந்த யோசனையும் இல்லாம யாரோ ஒரு தீப்பொறி ஆறுமுகமோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ இல்ல அது என்ன வெற்றி கொண்டானோ பேசுனா அவங்கள வந்து திமுக பேச்சாளர்கள் இந்த மாதிரி ஆபாச பேச்சால் மக்களை மூளை செலவை செய்வது, மக்களை வந்து ஒரு நெகட்டிவ் அட்ராக்ஷன் அவங்க கிட்டேருந்து வாங்குவது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டாக இருக்கலாம். அமைச்சர்களே இப்படி பேசினா நம்ம அதை என்னன்னு சொல்றது? நல்ல வேளையாக கனிமொழி அவர்கள் இதற்கான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இதை கண்டிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் என்ன போன்றவர்கள் நினைப்பாங்க. ஏன்னா நீங்க பாருங்க, மேடையில் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு பேசினா என் அனுபவத்துல தமிழ்நாட்டுல கேஸ் போடுவாங்க. அந்த கேஸ்ல இல்லாததும் பொல்லாததும் இருக்கும், மிகைப்படுத்தி கூட போடுவாங்க. பட் கேஸ் போடுவாங்க. அது கஸ்தூரி பேசுற பேச்சா இருந்தா கேஸ் போடுவாங்க. போலீஸ் வந்து தனிப்படை அமைத்து தேடி கஸ்தூரியை, ஒளிந்து கொள்ளாத கஸ்தூரியை தேடி கண்டுபிடித்து தலையங்க செய்தியாக போட்டு உள்ள தள்ளுவாங்க. இந்த அளவுக்கு வேகமாக தவறான பேச்சு, ஒரு சாராரை அவமதிக்கும் பேச்சுக்களை தமிழ்நாட்டு அரசாங்கம் மிக துரிதமாக தமிழ்நாட்டு காவல்துறை அதுல நடவடிக்கை எடுக்கும். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு மத நம்பிக்கையை மிக கொச்சையாக பேசியவருக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும்? குறைந்தபட்சம் அவருக்கு வந்து அமைச்சர் பதவியிலிருந்து கூட நீக்கல. பொன்முடி அவர்களுடைய கருத்துக்கு கனிமொழி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பதவியே வந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் மேம்? உங்களுடைய பார்வையில் இது சரியான ஒரு நடவடிக்கை அப்படின்னு எடுத்துக்கிறீங்க? கனிமொழி ஒரு பெண்ணின் குரல் அந்த திமுகலையும் தீக்கால பெரியாரியம் பெண்ணியம் இவ்வளோ வாய்க்கீழிய பேசுற ஒரு பெண்ணாவது பேசினாங்களா? மானமுள்ள ஒரே தமிழ் பெண் கனிமொழி மட்டும்தான் அந்த இடத்துல குரல். மானமுள்ள ஒரே பெண் திமுகவில், மனசாட்சி உள்ள பெண் கனிமொழி ஒருத்தர் அந்த கண்டனத்தை முதல்ல பதிவு பண்ணதுக்கு நான் என் நன்றியையும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன். திமுகவில் செஞ்சா அது என்ன தப்பா இருந்தாலும் முட்டு கொடுப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஐடி வார் ரூம்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மத்தியில ஒரு பெண்ணாக இருந்து மிக துணிவுடன் அவங்க வந்து அவங்களுக்கு மனசுல பட்டத்தை வந்து உறக்க சொல்றாங்க. நன்றி கனிமொழி மேடம்.
இருந்தாலும் நீங்க எவ்வளவு சொன்னாலும் திமுகவில் என்னங்க மேடம், நீங்க இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாலும் மற்றபடி எல்லாருமே கம்முன்னு தானே இருக்காங்க. முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாரும் கம்முன்னு தானே இருக்காங்க. இதுவே உத்தரப்பிரதேஷ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும், உத்தரப்பிரதேஷ்க்கும் நமக்கு என்ன ஒட்டுறவு இருக்கு, அங்க ஏதாவது நடந்தா இங்க அதை பத்தியா பத்திரிக்கையில எழுதுவாங்க, விவாத மேடை போட்டு தொலைக்காட்சியில டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாருங்க, தொலைக்காட்சிகள் எல்லாமே ஏறக்குறைய எல்லா ஊடகங்களும் ஆளுங்கட்சி கையில இருக்குது. அவங்க எல்லாரும் இன்னைக்கு வெக்கமே இல்லாம துணைவேந்தர் யார், பல்கலைக்கழகங்களுக்கு இனி ஆளுநர் வேந்தர் இல்லை, முதலமைச்சர் தான் வேந்தர், இனி பரிமளிக்க போகும் பல்கலைக்கழகங்கிற பேர்ல விவாதம் நடத்துவாங்க. அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் சொல்றேன், முழு சோத்துல பூசணிக்கையா மறைச்சிட்டு என்னது கிணறு கல்லுன்னு யாரா பேசுறாங்களா அப்படின்னு பேசிட்டு இவங்க வந்து தங்களுடைய வெள்ளம் வந்தப்போ தண்ணியே இல்லை, எல்லா இடத்துலையும் வடிஞ்சிருச்சு அடுத்த நாளேன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிட்ஜ் மேலே இருந்து ஃபோட்டோ போட்டவங்க தானேங்க இவங்க. எப்படி பேசுவாங்க? நம்ம இதை கேள்வி கேட்டா, இதோ இப்போ இந்த இன்டர்வியூ கீழே கமெண்ட் பாருங்க, இதை நம்ம கேள்வி கேட்டா உடனே நீ பத்தினியா, நீ உத்தமமா, அப்புறம் உன் கட்சி உத்தமமா, நான் எந்த கட்சியில் இருக்கேன்னு கூட இவங்களுக்கு தெரியாது, நான் உன் கட்சி உத்தமமா, ஓ சங்கி மங்கி இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் மணிப்பூரை பேசினியா, மகாராஷ்டிராவை பேசினியா, மல்யுத்த வீராங்கனைய பேசினா, இதெல்லாம் கேட்பாங்க. இங்க இப்ப நடக்கிறத பேசுனா அடுத்து அங்க பேசினியா, அங்க நான் பேசினேன், அங்க நான் பேசும்போது நீங்கெல்லாம் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி உட்கார்ந்து இல்ல, அங்க நான் பேசினேன், அங்க நான் பேசும்போது நீங்கெல்லாம் என்னை பாராட்டல. ஆனா இன்னைக்கு உங்களை கேள்வி கேட்கும் பொழுது அப்படியே பொத்துக்கிட்டு வந்து அத்தை செஞ்சியா இத்தை செஞ்சியா, நான் அதெல்லாம் செய்யவே இல்லை, யாருமே எதுவுமே செய்யல, இப்பதான் கேள்வி கேட்கிறோம். ஏன் கேள்வி கேட்கிறோம்? இப்ப கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களோ? வரலாற்று பூர்வமா எக்ஸ்பீரியன்ஸு 12 வருடம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேள்வி கேட்கறதுல இருந்தாதான் நீங்கெல்லாம் வந்து உங்க தப்ப ஒத்துக்குவீங்களோ? ஒரு அமைச்சர் மேடல போய் பேசுறாரு, அதை கேட்டுட்டு உங்க வீட்டு பெண்களையும் சேர்த்து தானே பேசுறாரு. திமுகவுடைய சார்பு நிலை மக்கள் கிட்ட, ஓட்டு போட்ட இந்து மக்கள் கிட்ட கேட்கிற கொஞ்சமாவது மான ரோஷம் இருக்கா? இவ்வளவு அசிங்கமா? அவங்களும் ஒன்றும் புதுசு இல்லைங்க, ஒன்றும் புதுசு இல்லை. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றது இல்லை, ரம்ஜானுக்கு சொல்லுவார், இதுக்கு சொல்லுவார், கிறிஸ்மஸ்க்கு சொல்லுவார், ஈஸ்டருக்கு சொல்லுவார். ஈஸ்டர் வந்து, அதாவது தீபாவளி வந்து ஒரு துக்க நாள், நரகாசுரன் இறந்த நாள், அதுக்கு யார் கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்பாங்க கேள்வி. ஈஸ்டர் என்ன, குட் ஃப்ரைடே என்ன, அது கேட்க மாட்டாங்க. எல்லா மதத்துலேயும் எல்லாருடைய நம்பிக்கையும் நம்ம மதிக்கிறோம். ஆனால் இங்கே இந்து மதத்தை குறிப்பிட்டு தனிமைப்படுத்தி அதை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்றதுங்கிறது திமுக திகாவுடைய வரலாற்று வியாபார தந்திரம், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அது எப்பவுமே ஏன் இந்த இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கருப்பர் கூட்டம் அவங்களும் வந்து இந்த பெரியாரியம் பகுத்தறிவு இப்படிலாம் பேசிட்டு திகாவை பேசிட்டு, அவங்களுடைய பெரியாரம் பகுத்தறிவு வந்து பெண் உரிமையெல்லாம் கிடையாது, அவங்களுடைய பகுத்தறிவு என்னன்னா இந்து மதத்தை திட்டணும். அவங்க வாரம் சமஸ்கிருத மந்திரங்களுக்கெல்லாம் இல்லாததும் பொல்லாததுமா அர்த்தம் சொல்லி அநியாய பொய் புழுக சொல்லி மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 100 பேருக்கு சொன்னா ஒரு பொய்யை 100 தரம் 100 பேர்கிட்ட சொன்னா அதுல ஒருத்தனாவது அதை நம்ப மாட்டானா? யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் இவங்க சொல்ற பொய்யெல்லாம் இவங்க உண்மையாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்லி ஐயருங்க எல்லாம் வந்து மந்திரம் சொல்லும்போது இப்படி தப்பா சொல்றாங்க, அது இதுன்னு சொல்லி மூட்டி விடுறது. ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் வெறுப்பையும் மூட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கந்த சஷ்டி கவசத்தை கையில எடுத்து அதை வந்து கேலி பண்ணாங்க, அதை இழிவுபடுத்தினாங்க. அப்ப நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு, ஏன்னா தமிழர்களுக்கு வடமொழி தெரியாது, மந்திரத்துல இவங்க சொன்னதை நம்பினாலும் கந்த சஷ்டி கவசம் நம்முடைய முருக கடவுளை தொட்டதும் பிச்சுக்கிச்சு. அந்த மாதிரி அது எதுக்கு சொல்றேன்னா, வரலாறு பூர்வமா இந்து மதத்தை மட்டுமே இழிவுபடுத்துறத, சனாதனத்தை ஒழிக்க வேணும்னு சொல்றத, இதோ இன்னைக்கு இப்படி ப்ராஸ்டிடியூட் அது இதுன்னு சொல்றத இப்படியெல்லாம் பேசி, அதுக்கப்புறம் ஒரு பெண் அங்க வந்து மனசாட்சி என்ன கேட்டா கனிமொழி அவர்கள் அந்த கட்சியில இருக்க வேண்டியவங்களே இல்லை.
கலைஞர் அவர்களுடைய மகளா பிறந்துட்டாங்கிறதுனால இப்படி கயவர்கள் கூடாரத்துல அவங்க இருக்கக்கூடாது. அவங்க ஒரு நல்ல இடத்துல வந்து நல்ல அரசியல் செய்யணும்னு நான்லாம் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பெண்களுக்காக பேசுறாங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கும், பெண் உரிமையை பேசும், பெண்ணியத்தை பேசும், கடைபிடிக்கும் இடத்தில் அவர் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தொடர்ந்து திமுக கட்சியில பாத்தீங்கன்னா இப்போ பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், ஆராசா அவர்கள் வந்து சர்ச்சைக்குரிய விஷயத்துல பேசுறாரே தவிர ஆபாசமாக பேசல. ஆனா ஆபாசமாக பேசினதுல பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஆபாசமான சர்ச்சைக்குரிய வகையில திமுகவில இருந்து பல கருத்துக்கள் வந்து சமீபத்தில் வந்துட்டே இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது மேம்? இதுக்கான நடவடிக்கைகள் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க மேம். என்னங்க நடவடிக்கை? அமைச்சர் பதவியெல்லாம் எடுக்கலையே. கட்சி பொறுப்பு, கட்சி செயலாளருங்கிற இருந்த பொறுப்பை மட்டும் எடுத்திருக்காங்க. வெறும் கட்சி பொறுப்புல இருந்து எடுத்திருக்காங்க. அவருக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் இல்லையுமே. குறைந்தபட்சம் இன்னைக்கு எத்தனை கேஸ் அவர் மேல ட்ரை பண்ணியிருக்காங்க? எங்கேயாவது அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் ஆயிருக்குதா? ஆவாது. ஏன்னா இதுக்கு வந்து திமுக திக ஈகோ சிஸ்டம் சப்போர்ட்டா இருக்காங்க. அவர் அமைச்சர் பதவியில் ஏங்க செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்வளவு வந்து அவரை பத்தி வெளியே அத்தனை விஷயமும் வெளியே வந்தப்புறமும், அவர் ஜெயில அத்தனை நாள் இருந்தப்புறமும், வெளியே வந்த உடனே அவரை வரவேற்று அவருடைய அமைச்சர் பதவியை மீண்டும் அவர்கிட்ட கொடுத்தவங்க தானேங்க. அவங்க ஏங்க பொன்முடியோட அமைச்சர் பதவி எடுக்க போறாங்க? இன்னைக்கு ஆராசா அவர்கள் எம்பி திமுகவில், அவர் இப்படித்தானே, இதுதான் அவங்க விரும்புகிற பேச்சு. அவர் என்ன சொன்னாரு? திமுக வேட்டியை கட்டிட்டா குங்குமம் விபூதியா அழிச்சிருங்கன்னு சொல்றாங்க. ஆராசா அவர்களுடைய கருத்துக்கு ஒரு எதிர்கருத்து வைக்கிற வகையில பாஜகவை சேர்ந்த ஹச்ராஜா அவர்களும் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருந்தாரு. இப்போ எப்படி நீங்க வந்து இந்துக்களை வந்து விபூதி அணிய வேண்டாம், அதாவது திகாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் விபூதி அணிய வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இஸ்லாமியர்களை தொப்பி அணிய வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்வீங்களா அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ அது தவறுனா இது தவறுன்னு எடுத்துக்கலாமா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மேம்? ஹச்ராஜா அவர்கள் ரொம்ப நல்லா கேட்டாரு. அப்போ வந்து திமுக வேட்டி கட்டிட்டா அப்போ குல்லாவை எடுத்துடணுமா, சிலுவையை எடுத்துடணுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எல்லா மதத்தையும் மதிக்கணும். ஏன் என்னுடைய மத நம்பிக்கையோ அதோட அடையாளங்களையோ நம்ம அழிக்கணும்? ஏன்னா இவங்க பேசுறது நாத்திகம் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், பெரியார் கடவுள் இருக்கிறாரான்னு கேள்வி கேட்டிருப்பாரு, நாத்திகத்தை பேசியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக திகாரங்க இந்து கடவுள்களை இழிவுபடுத்துவது, இந்து கோயில்களை இழிவுபடுத்துவது, இந்து நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவது மட்டும்தான் பண்றாங்க. திருமாவளவன் அவர்கள் கூம்பு வடிவத்தில் இருந்தால் சர்ச்சு, உருண்டையாக இருந்தால் மசூதி, ஆபாச சிற்பம் இருந்தால், அசிங்கமான சிற்பங்கள் இருந்தால் அது வந்து கோயில்னு சொன்னார். இந்த கூட்டணியில இருந்த அந்த இதுல தானே, அந்த அந்த ஒரு தைரியத்துல தானே பரமசிவன் கழுத்துல பாம்பு இருந்தா கருடா சௌக்கியமான்னு கேட்குமா? அந்த மாதிரி அவர் பேசினதுக்கு அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? என்ன கேஸ் போட்டாங்க? என்ன எஃப்ஐஆர் வந்துச்சு? அதை தட்டி கேட்ட என்ன போன்றவர்களுக்கு பிசிஆர் கேஸ்லாம் போட்டாங்க. இது தெரியுமா உங்களுக்கு? அதாவது அவர் சமூகத்துல இருந்து அவர் சமூகத்தை அவர் வந்து ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிட்டாங்க, கேஸ் போட்டாங்க. நல்ல காலமா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுல போகல. எல்லா கேஸ்லயும் கஸ்தூரிய பழி வாங்க முடியாது இல்லையா? இப்ப போட்ட கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டுக்கும் உண்மைக்கும் 1% கூட கனெக்ஷன் கிடையாது, 0. அது உண்மை விவகாரம் வேறு, கம்ப்ளைண்ட் புகாரில் இருக்கக்கூடிய விவரம் சுத்தமாக வேறு. ஆனால் வெத்து பேப்பரை கொடுத்துருந்தா கூட என்ன உள்ள தள்ளி போட்டிருப்பாங்க. அது நம்ம எல்லாருக்கும் அதுக்கு காரணம் தெரியும். அதை விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். ஆராசா அவர்கள் பேசினதை ஆராசா பேசாததாங்க. நீங்க இது ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, அவர் பேசாததா? மனுஸ்மிருதியில சொல்லியிருக்க உன்னா எனக்கு தெரிஞ்சு மனுஸ்மிருதி ஐயருங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, சமஸ்கிருத மொழி வல்லுநர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த மனுஸ்மிருதியை கரைச்சு குடிச்சவங்க யாருன்னு பார்த்தா திமுக காரங்களா இருக்காங்க. ராஜா போன்றவர்களுக்கு எங்களுக்கு யாருக்குமே தெரியாத, எந்த மக்களுக்குமே தெரியாத மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய விவரங்கள்லாம் தெரியும். நீ வந்து இந்துவாக இருந்தால் நீ வேசி மகன் அப்படின்னு ஒரு நாள் அவர் வந்து ஒரு கண்டுபிடிப்பை சொன்னார். இதை யாரும் நம்பல.
ஏன் இதை இவங்களும் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, அதையும் மீறி இந்து மதத்தை நல்லபடியா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே அருமையா சாமி கும்பிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பொன்முடி அவர்கள் கேட்டுட்டாரு பட்டையா நாமமான்னு. திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்கள் தலைவர்கள் வீட்டிலையும் பட்டையா நாமமா அப்படின்னு அவருக்கு புள்ளி விவரத்தை கணக்கெடுப்பாரா? ஆராசா அவர்கள் யார் 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 யாருக்கு பிறந்தவர்கள் அப்படின்னு அங்க கணக்கெடுப்பாரா? சும்மா வெளியே வந்து இப்படியெல்லாம் பேசுறது. இத்தோட இன்னொருத்தர் திரு துரைமுருகன் அவர்கள், இவங்களாவது தங்களுடைய அந்த கொள்கை ஐடியாலஜிக்காக அந்த வெறுப்பை கக்குறாங்க. துரைமுருகன் அவர்கள் யார எனக்கு தெரியல, அவர் ஜாலியாக பேசக்கூடியவர், பயங்கர தக் லைஃப்லாம் ஒரு டைமில் மீம்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு அவரை பிடிக்கும், அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பிடிக்கும். ஆனால் அதிமுகவையும் பாஜகவையும் அவமானப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு அவர் தேர்ந்தெடுத்த அந்த வார்த்தைகள் இருக்கே, அதிர்ச்சி, ரொம்ப அதிர்ச்சி. அதுவும் கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகளை தினந்தோறும் அவங்களோட வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கு அது வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு இழிவு. திமுகவை சேர்ந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் மாற்றுத்திறனாளிகளை பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய விதத்துல பேசியிருந்தாரு. அதுக்கு பின்னாடி வருத்தமும் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த வருத்தம் தெரிவிச்சதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, முதல்ல அவர் பேசினது விஷயங்களையும் நம்ம எப்படி அணுகிறது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க மேம். ஒரு அமைச்சர் அப்படி பேசுறதுங்கிறது, அதுவும் அவர் பேசின வார்த்தைகள் என்னன்னா, அவர் பேசினாரு, என்னால் அதை திருப்பி சொல்ல முடியல. நொண்டி பீப் கூன் குருடு அப்படின்னு பேசுறாரு. அவையார் சொல்லியிருக்காங்க, அரிதரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காலம் வேற. துரைமுருகன் அவர்கள் ஔவையாரும் இல்லை, இந்த காலம் சங்க காலமும் இல்லை. இப்போ நீங்க எப்படி, அதுவும் அவர் அப்படி சொன்னா கூட அதுக்கு வேற மாதிரி பேசலாம். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நொண்டி நொண்டி கிண்டி அப்படின்னு ரெட்டை கிளவியா சொல்லல, நொண்டி. அவர் என்ன சொன்னாருன்னு புரியுதா உங்களுக்கு? ரைமிங் வார்த்தையில பேசுறாராம். அப்படியா பேசுவாங்க? கெட்ட வார்த்தைய மேடையில நீங்க சொல்றீங்க, அநாயாசமா சொல்றீங்க, அவ்வளோ கிள்ளுக்கிறியா? மாற்றுத்திறன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் A Brief History of Time எழுதியவர் மாற்றுத்திறனாளி. ஈலான் மஸ்க் ஆர்டிஸ்ட். எவ்வளவோ அருமையான மியூசிக்கல் காம்போசிஷன்ஸ் கொடுத்த பீத்தோவனுக்கு போக போக வாழ்நாள அவருக்கு வந்து காது கேட்கும் திறமை போயிடுச்சு. மாற்றுத்திறனாளிகளை ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட்டா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளும் முன்னேற்றங்களுமே நமக்கு கிடைக்காதுங்க. அவர் எப்படி அப்படி சொல்லிட்டாரு? அவர் வீட்டில் யாரும் இல்லையா? மகாவிஷ்ணுன்னு ஒரு தம்பி ஏதோ பூர்வ ஜென்ம கர்மா, அதனால ஊனத்தோட பிறக்கும் அப்படின்னு ஏதோ பேசும் பொழுது அந்த தம்பியை போட்டு போலீஸ் வச்சு ரிமாண்ட் பண்ணி அது இதுன்னு எல்லா நடவடிக்கையும் எடுத்தாங்கல்ல. அது என்னங்க அது? மேடையில பேசுனா கஸ்தூரிய பிடிக்கிறாங்க, உள்ள போடுறாங்க. யூடியூப்ல பேசுனா மாரிதாச பிடிக்கிறாங்க, உள்ள போடுறாங்க. எங்கேயாச்சும் பேசுனா சவுக்கு சங்கரை பிடிக்கிறாங்க, உள்ள போடுறாங்க. ஸ்கூல்ல ஏதோ ஒன்று பேசுனா அந்த மகாவிஷ்ணுவை பிடிக்கிறாங்க, உள்ள போடுறாங்க. ஆனா அமைச்சர்கள் பகிரங்கமா இப்படியெல்லாம் பேசுறாங்க. அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா பொன்முடி அவர்களுக்கு என்ன, கட்சி பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. இப்போ துரைமுருகனுக்கு அந்த மாதிரி நடவடிக்கை கூட இல்லை. ஏன்னா அவர் சீனியர் இல்லையா? ஏங்க அவர் சீனியர்னா அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசினாரா? கெட்ட வார்த்தையை வந்து பகிரங்கமா பேசுறது தான் வந்து அவருடைய சீனியாரிட்டிக்கு சான்றா? ஏன் அவங்களுக்கு எந்த நடவடிக்கையுமே இல்லை? நியாயம், ரெண்டுமே ஆஃபென்ஸுங்க. டிசபிள் பீப்புள், ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புளுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு, ரைட்ஸ் ஆஃப் டிசபிள் பீப்புள்னு. நீங்க வந்து இஷ்டத்துக்கு அப்படிலாம் எதுவுமே பேச முடியாது. அனாவசியமா அவங்கள வந்து உதாரணம் கூட காட்டக்கூடாதுங்கிறது இருக்கு. அப்படி பேசுறவங்க வந்து தே ஆர் லயபிள் ஃபார் பனிஷ்மெண்ட் இன்க்ளூடிங் ஜெயில் டேர்ம். நம்பிக்கைகள், மத அடையாளங்களை வந்து கொச்சைப்படுத்துபவங்களுக்கு செக்ஷன் 353 என்ன செக்ஷன் தெரியுமா? ஏன் மேல போட்டாங்களே அதே செக்ஷன் தான். அந்த செக்ஷன் 353ல அதுதான் ஃபர்ஸ்ட் அஃபென்ஸு.
நடவடிக்கை எடுப்பாங்களா? இல்லை இரும்பு கரம் சில பேருக்கு மட்டும்தான் செயல்படுமா? பாட்டி, சோரொட்டி மேலே செப்பல் போடுற பாட்டி, சாணி எடுத்து வீசுகிற இளைஞன், இந்த மாதிரி ஆட்களுக்கு கிளி ஜோசியம் சொல்கிறவன், இந்த மாதிரி ஆட்களுக்காகத்தான் அந்த இரும்பு கரம் காத்துட்டு இருக்கா. நம்ம விதியை நொந்துக்க வேண்டியது தான். அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. இவங்க இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சே ஓட்டு போட்டீங்கல்ல, உங்களை தான் இன்னைக்கு அவர் அசிங்கப்படுத்துறாரு. நீங்களே உங்களை ஜோட்டால அடிச்சுக்கோங்க. வேற என்ன சொல்றேன்? சமீபத்தில் எழுந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு உங்களுடைய பார்வைகளை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி மேடம்.